வந்து 9th 5th லெசன்ல 3வது டாபிக் சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம், சிறு பஞ்சம், கொஞ்சம் பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னா அது எழுதினவர் யாருன்னா காரியாசான். சிறு பஞ்சம் காரியம். அப்போ வந்து பஞ்சம் எப்பயுமே வந்து காசு சேர்த்து வைக்கிறவங்க வந்து காரி கருமி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போ சிறு பஞ்சம் அப்படின்னா வந்து காரியமா காரியாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருமி அந்த மாதிரி ஞாபகம் வைக்கும் போது காரியாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலம் காரியாசன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. எப்பயுமே சிறுபஞ்ச மூலம், பஞ்சம்னாவே எத்தனை? 5. சிறு பஞ்ச மூலம் 5 கருத்துக்களை வந்து நமக்கு வெளிப்படையா சொல்லும். ஒவ்வொரு பாடலிலுமே 5 கருத்துக்களை நமக்கு வந்து வெளிப்படையா சொன்னுச்சுன்னா அதுதான் வந்து சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சொல்றாங்க. காரியாசன்றவங்க எழுதியிருக்காங்க. அறிவுடையார் தாமே உணர்வர். அறிவுடையாருக்கு ஒரு சில விஷயம் தானாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூவாது காய்க்கும் மரம் உள. ஒரு சில மரம் பூ வைக்காமலே காய்க்கும். எப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து அத்தி மரம், ஆலமரம், அரச மரம், பழாமரம் இது எல்லாமே என்னன்னா பூ வைக்காமலே காய்க்கும். பூவாது காய்க்கும் மரம் இருக்குது. நன்று அறிவார் மூவாது மூத்தவர். இத போலவே, அதாவது பூவாது காய்க்கும் மரம், பூக்காமலே காய்க்கும் மரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நன்று அறிவார், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நன்கு உணர்ந்தவர்கள் தான் படிச்சவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூவாது மூத்தவர், மூவாதுன்னா இன்னும் வயசே ஆகல, இருந்தாலும் இவங்க மூத்தவர் அப்படின்னா வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து, அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்றவங்க யாரா இருந்தாலும், நமக்கு வயசுக்கு கம்மியா இருந்தாலும் சரி, வயசுக்கு ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, அவங்க இளமையானவங்களா இருந்தாலும் நமக்கு மூத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூவாது காய்க்கும் மரம் இருக்குது. அந்த மாதிரி நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்றவங்க நம்மளோட வயசுல கம்மியா இருந்தாலும் அவங்க நமக்கு மூத்தவர்கள் தான். அதே மாதிரி நூல் வல்லோர் வல்லார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கற்றதன் பின் குறைவில்லாத நூல் வல்லவர்களும். கற்றதன் பின் குறைவில்லாத நூல் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைவில்லாத நூல் வல்லவர்கள், அந்த நூல்ல வந்து வல்லவர்களா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி தாவா விதையாமை நாருவ வித்து உல. நாருவ வித்து உல, அதாவது தாவா விதையாமை, நாங்க விதைக்கவே இல்லை. ஒரு சில செடியெல்லாம் தானா முளைஞ்சிருக்கும் இல்லையா, அப்ப விதை விதைச்சு நம்ம அதை விளைக்க போறது கிடையாது. அந்த மாதிரி நான் விதை விதைக்கல, தண்ணி ஊத்தல, அப்படி இருந்தாலும் ஒரு சில விதைகள் வந்து தானாவே வரும். அந்த மாதிரி மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமாவே உணர்ந்து கொள்வார்கள். அந்த இடத்துல வந்து மேதைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்லிதான் அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவங்களே அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சிறுபஞ்ச மூலம். பூவாது காய்க்கிற மரமும் இருக்கு. அந்த மாதிரி நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்றவங்க நம்ம வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு மூத்தவர்கள் தான். நிறைய நூல்கள் படிச்சிருக்கிறவங்க அந்த நூல்ல வந்து திறன்மிக்கவங்களா இருப்பாங்க. இது அடுத்தது வந்து விதை வந்து விதைக்காமலேயே சில செடிகள் வந்து தானா முளைஞ்சு வரும். அந்த மாதிரி மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. நம்ம வந்து ஒரு சில விஷயத்த சொல்லிதான் புரிய வைக்கணும்னு கிடையாது அப்படின்னு சிறுபஞ்ச மூலத்துல அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து பூவாது காய்க்கும் மரம், மூவாது மூத்தவர், விதையாமை, உரையாமை, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இது சிறுபஞ்ச மூலம். எழுதுனது யாருன்னா காரியாசன். பாடலில் எடுத்துக்காட்டு ஓமையணி என ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. பூக்காமல் காய்க்கும் மரம் இருக்கு, அது போல விதைக்காமை விதைக்கிற செடியும் இருக்கு, அது போல அந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால இதை வந்து எடுத்துக்காட்டு உவமையணி. மூவாது முதுமை அடையாமல், நாருவ அப்படின்னா வந்து முளைப்ப, தாவா கெடாதிருத்தல், தாவானா கெடாது இருத்தல். இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் அறிவார் வல்லார் ஆர் வினையாளனையும் பெயர்கள். விதையாமை உரையாமை அப்போ ஆப்போசிட்டா இருக்கு, எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உரையாமை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, உரை குட்டல் ஈ குட்டல் ஆ மை அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. மைனா வந்து தொழிற்பெயர் கடைசியில வந்துடும். உரைனா வந்து பகுதி, ஈன்றது வந்து சந்தி உடன்படு மெய்யா இருக்கு,
அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. ஏன்னா ஆப்போசிட் ஜெனரேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, எதிர்மறை இடைநிலையா சொல்லியிருக்காங்க. காய்க்கும், அப்ப வந்து காய்க்கும் எதிர்கால இடைநிலை. காய் குட்டல் இக்கு குட்டல் இக்கு குட்டல் உம். காய்ன்றது பகுதி, இக்கு சந்தி, இக்குன்றது வந்து எதிர்கால இடைநிலை, உம்ன்றது பெயரச்ச விகுதி. காய்க்கும் செடி, காய்க்கும் மரம், அந்த மாதிரி பெயரச்சத்தை கொண்டுதானே முடியும், அதனால இது பெயரச்ச விகுதி. நூல்வெளி பொறுத்த வரைக்கும் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. சங்க இலக்கியம், சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எட்டு தொகையும் 10 பாட்டு நூல்களும் தான் வந்து சங்க இலக்கியங்கள். எட்டு தொகையிலையும் 10 பாட்டுலயும் இருக்கிறது சங்க இலக்கியங்கள். 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். அதை தொடர்ந்து வர நீதி நூல்கள், அதுதான் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ எட்டு தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள்ல வந்துரும். அதை தொடர்ந்து வர்றது 11 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ இந்த சிறுபஞ்ச மூலம்ன்றது 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. சிறு பஞ்ச மூலம் 5ன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி இந்த பேர் வச்சிருக்காங்கன்னா, 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். சிறுபஞ்ச மூலம், பஞ்சம்னாவே 5, 5 சிறிய வேர்கள் அப்படின்றத இதனுடைய பொருள். கண்டாங்கத்திரி ஒண்ணு வந்து கண்டாங்கத்திரி, சிறு வலு துணை. கண்டாங்கத்திரி, கத்திரிக்கு ஒரு துணை வேணும். கண்டாங்கத்திரி, கத்திரிக்கு ஒரு துணை வேணும். கண்டாங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த மாதிரி இந்த 5 சேர்ந்து ஆன பொருள் வந்து நமக்கு ஒரு நோயை குணப்படுத்தும். அது போல இந்த சிறுபஞ்ச மூலத்துல இருக்கிற 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும். அததான் வந்து நீதி நூல்களை நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை 11 கீழ்கணக்கு நூல்கள்ல வருது. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுதல். இதுல வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, காமெடியா சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர். மாக்காயனார் அப்படின்றவருடைய ஸ்டூடெண்ட் தான் வந்து யாருன்னா காரியாசன். மாக்கா, காரியாசன் எல்லாமே காலம் அறிவிக்கிறதுனால நமக்கு புரிஞ்சிடும் ஈஸியா. காரி அப்படின்றது இவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலோட அடிப்படையில வந்த பெயர். காரின்றது தான் இயற்பெயர், ஆசான்றது தொழிலோட அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரி ஆசான் என்று பாயுர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. ஏன் மாக்காரியாசன்னா இவருடைய மாக்காயனாரனுடைய ஸ்டூடெண்ட், அதனால மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லி பாயுர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. அடுத்ததா சாதனைக்கு வயது தடையன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தியவர் யாருன்னா வள்ளலார். 11வது வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாராட்டினர் பாரதி. 15வது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர். 15 வயசுலயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு பிரெஞ்சுக்கு அமைச்சிருக்காருன்னா விக்டர் ஹியூகோ. 16வது வயதில் தமது தந்தையின் போர்ப்படையின் தளபதியானவர் அலெக்சாண்டர். 17வது வயதில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ச்சி செய்த அறிவியலாளரான கலீலியோ. 10 வயசுலயே வள்ளலாறு, 11 வயசுனா பாரதி, 15 வயசுனா விக்டர் ஹியூகோ, 16 வயசுனா அலெக்சாண்டர், 17ல கலீலியோ. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த லெசன்.